டக்கர் கால்சன் அவர்கள் டக்கரா இன்டர்வியூ எடுப்பாரு. ஸோ இப்ப அந்த வரிசையில சமீபத்துல 2 நாள் ஆச்சு ரிசைன் பண்ணக்கூடிய அந்த கவுண்டர் டெரரிசம் டைரக்டர், அமெரிக்காவோட கவுண்டர் டெரரிசம் டைரக்டர் ஜோ கென்ட் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டார் இல்லையா, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்திருக்காரு. இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பேசுனாங்க. இதுல உண்மையாலுமே ஈரானோட த்ரெட் அப்படிங்கறது அமெரிக்காக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள். இதுக்கு அவர் ரொம்ப கிளியரா பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா இனிஷியல் டேஸ் ஆஃப் செய்திகள்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்படித்தான் செய்திகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஜோ கென்ட் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரியலா வந்து பாத்தீங்கன்னா இமினன்ட் த்ரெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து தான் வந்துச்சு. அதாவது அமெரிக்காக்கு த்ரெட் அப்படிங்கிறது இஸ்ரேல் தரப்புல இருந்து தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு, ஈரான் அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அப்படி செய்யறாங்க அப்படின்னா அமெரிக்காவோட வீரர்களை அங்க ஈரான் தாக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனாலதான் அமெரிக்கா பிரிகாஷனரியா ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க. அதாவது ஈரானோட த்ரெட், இமினன்ட் த்ரெட் அப்படிங்கிறது அமெரிக்காக்கு கிடையாது, இஸ்ரேல்னாலதான் வந்திருக்கு. அதனாலதான் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்புடையதா இருக்கு. ஆல்ரெடி செய்திகள் இப்படித்தான் சொன்னாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அட்டாக் பண்றதா இருந்தாங்க, வேற வழி இல்லாம எல்லாம் பேசி பார்த்தாங்க. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாத்தையும் எடுத்தாங்க, இவாக்குவேட் பண்ணாங்க. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்றது ஈராக்கு, சிரியா, குருதின மக்கள், சோ இந்த ஏரியாலாம் அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லி அங்க இவாக்குவேட் பண்ணாங்க. இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல என்னன்னா அமெரிக்கா அட்டாக் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா கல்ஃப்ல ஈரான் கை வச்சிருக்க மாட்டாங்க. போய் ட்ரூப்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இல்ல அமெரிக்காவும் சேர்ந்து அட்டாக் பண்ணனால இப்ப ஈரான் வந்து கல்ஃப்லயும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா எங்க இருக்காங்களோ அங்கதான் அடிக்க முடியும், அங்கிருந்தா இவாக்குவேட் ஆயிட்டாங்களே. இப்ப இங்க அதுக்கு பதில் அதிகமா இருக்கான்றனால இங்க அடிச்சிட்டோம் அப்படிங்கறத விட ஈரான் தரப்பு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லதானே. இதுல வந்து போடக்கூடிய கணக்குகள்லாம் தப்பு. ஈரான் அப்படின்னா எப்படி, எங்க இருக்கிறாங்களோ அங்க யார் அட்டாக் பண்றாங்களோ அவங்களதான் திருப்பி அடிக்க முடியும் அப்படிங்கிற போல கேள்விகள் நியாயமா சில அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. இதுல என்னன்னா பென்டகான், அமெரிக்கா இந்த ராணுவம் இருப்பாங்க இல்லையா தலைமை, திரும்ப ஒரு $200 பில்லியன் காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா போருக்கு ஃபண்டிங் வேணுங்க கொடுங்கன்னு இருக்காங்க. பில்லியனா வந்து பாத்தீங்கன்னா பணத்தை செலவினம் பண்றாங்க. உக்ரைனுக்கே இப்படித்தான் பணம் கொடுத்து கொடுத்து முடியல. இப்ப அதை கொஞ்சம் பாத்தீங்கன்னா கோல்டா மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப இந்த சமயத்துல ஈரான்ல வந்து பார்த்தா ஹாட் ஆயிடுச்சு, அதனால இங்க அதிகப்படியான செலவுகள். இப்போ வெள்ளை மாளிகையோட அபிஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க குஷ்குஷ்னு பேசியிருக்காங்க. அதை கேட்டு வந்து மீடியாக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னு மாத்திட்டாங்க. டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்கன்னா எப்படி, வார் டிபார்ட்மெண்ட்ல வைக்கணும். ஏன்னா அவங்களோட முடிவே சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கூடயும் வாருக்கு தான் போக போறோம் அப்படிங்கிறதோட தான் டிஃபென்ஸுக்கு பதிலாக வார் மோட் அப்படிங்கிறத மாத்துனாங்க பேரெல்லாம். இப்போ வந்து அவங்க நியாயப்படுத்துதல் அப்படிங்கிறது எப்படி ஏற்புடையதா இல்லையே அப்படிங்கிறது போல இருக்கு. போருன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போரு அப்படின்னு சொல்லிட்டே பண்ணலாம்ல, அதுதானே நியாயப்படுத்துதலா இருக்கும் அப்படிங்கிறதோட. பட் இருந்தாலும் பரவாயில்ல. வெள்ளை மாளிகை வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரியலிஸ்டிக்கா விஷயத்த சொல்லுங்கப்பா. காங்கிரஸ்ல அப்ரூவ் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது ஏது நடக்குதுங்க சொல்லணும். சும்மா எனக்கு 200 கூட 300 கூடன்னா எப்படி தருவாங்க, கிளியரா பேசணுமா இல்லையா? போய் சபையில உட்காந்து பேசும்போது நம்ம மட்டுமா ஓட்டு போடுறோம், எல்லாரும் தான் போடுவாங்க, கொஞ்சம் தெளிவா பேசுங்க அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே அரசல் பொருசெல்லாம் அமெரிக்கால விரிசல்கள் வர ஆரம்பிச்சு. இப்ப பாப்பேன் இதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு அது பெருசாகுதா என்ன ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ஜெர்மனி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நகைப்புக்குரிய செய்தியா மாறிட்டு இருக்கு. ஜெர்மனோட ஏஎஃப்டி, அதாவது செகண்டா வளர்ந்து வரக்கூடிய மிக பெரும் கட்சியா வளர்ந்து வரக்கூடிய ஜெர்மனோட ஒரு கட்சி ஆட்சியில் இல்ல, ஏஎஃப்டி தலைவர் ஆலைஸ் விடல் அவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு ஹெல்ப்புக்கு, ஈரானுக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த மிஷனை கிளியரா பிளான் பண்ணாம போயிட்டாங்களா, உங்களுக்கு ஒரு கான்செப்டே இல்ல, இது எப்படி என்ன ஏதுங்கிறத ஒண்ணு கிளியரா கான்செப்ட் யோசிக்காம அவங்க போயிட்டாங்களோ அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இது போல யோசிச்சுட்டு போயிருக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆர்டிகல் 5 நேட்டோ ட்ரீட்டியை நாங்க ட்ரிகர் பண்றோம் அப்படின்னா எப்படி, ஆர்டிகல் 5ங்கிறது என்னங்க? ஓ, நேட்டோ நாட வந்து அவங்க தாக்குனாதானே ஆர்டிகல் 5. ஓ, அவர் துருக்கி அடிச்சாரா, ஈரான் வந்து துருக்கி அடிச்சாங்களா, இல்ல வேற ஏதாவது பகுதி அட்டாக் பண்ணாங்களா? இல்ல. இப்ப வந்து ஆர்டிகல் 5னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணாம உள்ள போய் உட்காந்துட்டு இது எப்படி கண்டினியூ பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா சிக்கல் அப்படிங்கலாம் அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஏன் இது போல தலைவர்கள்லாம் இப்ப வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, துருக்கியோட தெற்கு பகுதிகள்ல நேட்டோவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிப்ளாய் பண்ணிருக்காங்க. பேட்ரியாட் சிஸ்டம் தான். அது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் பேட்ரியாட் சிஸ்டம் கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிட்டாங்க. இதுல தகவல்கள் என்ன வருது அப்படின்னா, ஈரான் உங்களுக்கு எதிராக இதை செய்யலீங்க ஈரான். நாங்க செய்யறது வந்து பாத்தீங்கன்னா, வேற பல நபர்கள் ஏவி வருவாங்க இல்லையா? சோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நாங்க இங்க டிப்ளாய் பண்றோங்க ஈரான். அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா செய்திகள். சிலரோட கருத்துக்கள் இது போல வருது. ஆனா அவங்க நேட்டோ நாடுகள் துருக்கியோட தெற்கு பகுதியில பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிப்ளாய் பண்றாங்க. ஏன்னா ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் நேட்டோவோட ஆர்டிகல் 5 ட்ரிகர் ஆகணும். இப்ப எப்படி ஜெர்மனோட எஃப்டி பாட்டு சொல்றாங்க, நேட்டோ நாடுகளோட உதவிகள் இங்க வரணும் அப்படின்னா ஈரான் நேட்டோ நாடு தாக்கணும். இஸ்ரேல் நேட்டோ நாடு கிடையாது, கல்ஃப் நேட்டோ நாடு கிடையாது. ஸோ நேட்டோ நாடுங்கிறது யாரு? துருக்கி. ஸோ துருக்கி அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதாவது ஈரான் அட்டாக் பண்ணலினாலும் இங்க இருக்கக்கூடிய வேற சிலர் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஸோ அதனால ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஓடோடி வந்திருக்கிறாங்க ஈரோப். ஸோ தெளிவா ஈரோப் இப்போ பேக் ஸ்டெப் எடுத்துட்டாங்க. அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இங்க தெரியுது. நேட்டோ நாடுகளோட பிளவு அமெரிக்கா கிட்ட இருந்து சக்சஸ்ஃபுல்லா போயிருமா அப்படின்ற கேள்விகள். இதனால ரஷ்யாவுக்கு ஆதரவா யூரோப்பியன் யூனியன் நாடுகள் மாறுமானா அதுவும் ஒரு சிக்கல் தான். இப்போதைக்கு அது எதுவும் இதா இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈரோப் இந்த மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற கிளியரான ஸ்டாண்ட் இந்த இடத்துல இருந்து காட்டுறாங்க. ஸோ ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆப்ரேஷன் மிசைலா இருக்கட்டும், ட்ரோனா இருக்கட்டும், இது போல எங்கேயாவது போய் உழுகுது அப்படின்னா அவங்க தடுத்துக்குவாங்களே தவிர அவங்க என்டர் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆர்டிகல் 5 அப்படிங்கிறது அமெரிக்காவை அட்டாக் பண்ணாதான். அமெரிக்காவோட பேஸ் அட்டாக் பண்ணாலும் கிடையாது. அமெரிக்காவோட பார்டர் அட்டாக் பண்ணாதான் அது வந்து பண்ண ட்ரிகர் ஆகும். ஸோ நேட்டோ நாடுகள் இப்போதைக்கு உள்ள வர்றதுக்கான வழிகள் இல்லை. அமெரிக்கா கூப்பிட்டு பாக்குறாங்க, அதுக்கான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. அது இப்போதைக்கு அது மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா கல்ஃப் நாடுகள்ல எப்படி ஒரு முடிவு வரப்போகுது, என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை அவங்களால கொண்டு வர முடியல. ஈரானோட கோஆபரேஷன் இருந்தாதான், நம்ம போன செய்திகள்ல பாத்துருவோம், இருந்தாதான் மேபி அவங்களும் வேணும், அவங்களோட கோஆபரேஷனும் இருந்தாதான் அங்க இருக்கக்கூடிய கேஸை ஈரோப்னால எடுக்க முடியும். ரஷ்யாவோட வாங்கக்கூடாது அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்க, அதுக்கான வேலைகள் செஞ்சிருக்காங்க, இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க கஷ்டப்பட்டு. இப்போ கல்ஃபோட கேஸும் வரலினா எப்படி? அப்ப முழுசா அமெரிக்காவை நம்பி போற மாதிரி ஆயிரும். இப்ப அதனால மிடில் ஈஸ்ட்ல யாரையும் பகைச்ச கூடாது, நடுநிலையா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன் நாடுகள் இருக்காங்க. அமெரிக்காக்கு ஆதரவா நேட்டோ நாடுகளே வராத பட்சத்துல நம்ம எல்லாம் எப்படி உள்ள போய் இதுக்கு அமெரிக்காக்கு ஆதரவாவோ இல்ல ஈரானுக்கு ஆதரவாவோ நிற்போம்? எல்லாருமே நடுநிலையா தான் இருப்பாங்க. இதோட அவுட்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா இஸ்ரேல் இங்க ஒண்ணு கலையபுரத்தை உண்டாக்கி அங்க ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரலைன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அமெரிக்காவோட பெட்ரோல் டாலருங்கள்ல கேஸுக்கான டாலரும் கிடையாது, அமெரிக்காவோட பணமே செல்லாது அப்படிங்கிறது போல இதுக்கப்புறம் மாற ஆரம்பிச்சு. ஸோ அதனால எல்லா நாடுகளும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. துருக்கி, சிரியா இவங்க எல்லாரும் நாளைக்கு உதவுவாங்க அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துல அமெரிக்கா அவங்க உள்ள வந்திருக்காங்க. இப்ப யாருமே இல்லை. அதனாலதான் இன்னமும் அமெரிக்காக்கு இஸ்ரேலுக்கு கொஞ்சம் வெறி பிடிச்சிருச்சு. ஸோ அதனால புஷர் நியூக்ளியர் பிளான்ட் சைட்ல எல்லாம் வந்து பண்ண அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒருவேளை அப்படி அது தாக்கப்பட்டுருச்சுன்னா கல்ஃப் நாடுகள் எந்த அளவுக்கு சேதம் ஏற்படும் அப்படிங்கிறது போல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டிசாஸ்டர் வந்துச்சுன்னா மேபி குஜராத் வரைக்கும் வந்துடும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அந்த ரீஜன் ஃபுல்லா கடல் அது ஓரளவுக்கு கண்டைன் பண்ணிருன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் சொல்ல முடியாது இல்லையா, இயற்கை எப்படி எந்த மாதிரி காத்தடிக்க போகுது என்ன ஏதுங்கிறது தெரியாது. தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய ஆயில் அடிச்சதுக்கு கேஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சதுக்கு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் ஆசிட் ரெயின் வரும். இங்க புஷர் அடிச்சு விட்டாங்க அப்படின்னா காத்து எப்படி, சீதோஷ்ண நிலை எப்படி, என்ன ஏதுங்கிறது தெரியாம அது எங்கேயாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. இந்த பிராந்தியம் முழுவதுமே சிக்கல் தான். இது எந்த அளவுக்கு எஸ்கலேட் பண்றதுக்கு அமெரிக்கா கிட்ட இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா ஒரு தலைவர்களா வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஈரானுக்கு ஒரு மோசமான ஒரு தினம். அலி லஜானி அவர்கள் அப்புறம் அவரோட பையன் அவங்களோட சகாக்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்ல வச்சு அசாசினேட் பண்ணியிருந்துக்கிறாங்க. இஸ்ரேல் துல்லிய தாக்குதல் அப்படிங்கிறது போல அந்த வீடியோலாம் பார்த்தோம். அதோட ஃபியூனரல் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு தெஹ்ரான்ல. இதுல இஸ்ரேலோட அந்த சைடு அதே போல வந்து பண்ண இஸ்ரேலோட பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காருல்ல ஸ்மட்ரிச் அவர்கள், அவரோட பையன் வந்து பாத்தீங்கன்னா களத்துல ஹிஸ்புல்லாவோட சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. அதுல வந்து பண்ண ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற இமேஜஸும் அவர் போட்டிருக்காரு. இழப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா பக்கத்துலயும் இழப்புகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் குறிப்பா ஈரானோட தாக்குதல்கள் என்னதான் வந்து அவங்க டவுன் பண்ணாலும் பல மிசைல்கள் இம்பாக்டை ஏற்படுத்தியது. அதுவும் குறிப்பா
ஈரானோட பெலிஸ்டிக் மிசைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதிரி பாகங்களே உளுந்து பல பகுதிகளில் சேதங்கள் ஏற்படுத்துது. அதோட இமேஜஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. வெளியே, அதாவது அவுட்ஸ்கர்ட்ஸ் புறநகரங்கள்ல விழுகக்கூடிய இதை எடுத்து காட்டுறாங்க. இதே போல விஷயங்கள் சிட்டிக்குள்ளேயும் விழுகுது நிறைய உதிரி பாகங்கள். அதுவே பெருத்த சேதங்கள் ஏற்படுத்திடுது அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மிசைல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சஃபாது பகுதி, இஸ்ரேலோட வடக்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணக்கூடிய மிசைல்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இழப்புகள் பேரிழப்புகளா இருக்கு. இப்ப இப்படி இருக்கும் சமயத்துல ஈரானோட ராணுவம் இருக்கிறாங்க இல்லையா, ஜோர்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. இஸ்லாமிய மக்களே, ஜோர்டன், நீங்க உங்க அரசாங்கத்தை டிமாண்ட் பண்ணுங்க. கிரிமினல் அமெரிக்கா, இல்லெஜிட்டிமேட் இஸ்ரேல், இவங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க துரத்தி விட சொல்லி சொல்லுங்க. உங்க ரெஜிம் கிட்ட, ஜோர்டனோட உங்களோட அரசாங்கத்துக்கிட்ட நீங்க சொல்லுங்க. உங்களோட பகுதிகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வேற வழி தெரியல, நாங்க அக்ரஷன் காமிச்சு தான் ஆகணும். நாங்க இது போல ஈரானான நாங்க அட்டாக் பண்ணி தான் ஆகணும். எங்களோட தாக்குதல் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இல்லை, அங்க இருக்கக்கூடிய வெளிநாடு நபர்களுக்கு தான். ஸோ அதனால அமெரிக்கர்களுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக தான் தாக்குதல் பண்றோம், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஒரு வார்னிங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜோர்டன்ல ஹெவியா ஈரான் டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கலாம். இப்போ இது இங்க மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப இதுல அமெரிக்காவோட வீழ்ச்சி அப்படிங்கறத நம்ம எந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கப்புறம் அமெரிக்காவோட ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது பண்ணா ரொம்ப அதிக அளவுல குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா, நார்த் கொரியா இருக்கிறாங்க இல்லையா, வட கொரியா, அவங்க வந்து அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் உருவாக்கக்கூடிய திறனை விட அதிகமா வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு டெஸ்ட்ராயரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட், கப்பல் இருக்கு இல்லையா, போர்க்கப்பல்கள் டெஸ்ட்ராயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரக கப்பல்களை காம்பேட் ஷிப் பில்டிங் பண்றதுக்கு 2 ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா 2025 கிம் ஜாங் அவர்கள் சொன்ன மாதிரி லான்ச் பண்ணிட்டார். ஒரு வருஷத்துக்கும் 2 கப்பலை நம்ம லான்ச் பண்ணலாம், அடுத்த 5 வருஷ திட்டம் அப்படிங்கிறது போல கிம் ஜாங் அவர்கள் போட்டு அதுக்கான வேலைகளை ரெடி பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்த்தா 12 கப்பல் 2030 வந்துடும். அதிகப்படியான கப்பல்கள் நார்த் கொரியா தயாரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே நம்ம அமெரிக்காவோட கொண்டு போய் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அவங்களோட டெஸ்ட்ராயர் ரக கப்பல்கள் இருக்கும் இல்லையா, அமெரிக்காவோட கப்பல்கள், புர்கே கிளாஸ் கப்பல், அந்த கப்பல்களோட தயாரிப்பு விகிதம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 1.6 அப்படிங்கிறாங்க. தோராயமா 2 செய்யணும்னா 1.5 வருஷத்துக்கு மேல ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனா நார்த் கொரியா ஒரு வருஷத்துல 2 தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தயாரிப்பு விகிதம் அப்படிங்கிறது நார்த் கொரியாக்கு இருக்கு. அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா கப்பல்களை தயாரிக்க பல நாடுகளும் இந்த கடல் ஆளுமை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு போயிடும். அப்படி கடல் ஆளுமை போயிடுச்சுன்னா வர்த்தக ஆளுமை போயிடும். வர்த்தக ஆளுமை போயிடுச்சுன்னா டாலர் அப்படிங்கிறது இந்த உலகத்தோட கரன்சியா இருக்காது அப்படிங்கறதான் இருக்கக்கூடிய விஷயம். எல்லாரும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட திறனை சைலண்டா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேர காலை தூக்கிட்டு ஊய் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா போய் சண்டை பிடிக்கிறது ஒரு ரகம் அப்படின்னாலும், சைலண்டா இது போல எல்லாரும் காய்கள் நகர்த்துறது ஒரு ரகம். எப்படி நம்ம நாடு டிஜிட்டல் கரன்சிஸை உருவாக்கி டிஜிட்டல் கரன்சிஸை பிரிக்ஸ் நாடுகளோட லிங்க் பண்றாங்க. எல்லாமே ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான், ரொம்ப ஸ்லோ தான். ஏன்னா நம்மளோட நாடு நம்ம மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம ப்ரொபகேண்டா அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க, பட் ஆனா நான் இருக்கக்கூடிய ரியாலிட்டியை சொல்றேன். நீங்க மேபி எனக்கு, நான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது, நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். இப்போ நான் அப்படித்தான் பண்ணுவேன். கஷ்டப்படு, எல்லாரும் எக்கனாமிக்கலா கஷ்டப்படு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா பத்தாதா, அதெல்லாம் பண்ண பத்தாதா, இப்ப என்ன ஆகி போச்சு அப்படிங்கிறது போல முடிவெடுத்து தாந்தோணித்தனமா, இங்க வாரப்பா டாலர்லாம் கிடையாது, எக்கனாமிக்கெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம நாடுல நிறைய ஆளுகள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிருப்பாங்க, யூரோப்புக்கு போயிருப்பாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள். நம்ம வர்த்தகம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பனியன் கம்பெனி எல்லாம் வந்து பண்ணா அதிகப்படியா டாலர்ல தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாரும் பாதிப்படைவாங்க இல்லையா? உடனே சட்டு புட்டுன்னு எடுத்து முடிவெடுத்து பண்ணா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா செய்யணும். எல்லாமே பண்ணும்போது அந்த டிரான்சிஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன பீரியட் டஃப்னஸ் இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், அது எப்படியும் கஷ்டம்தான். பட் அது ஷார்ட் டேர்ம்ல அந்த டஃப்னஸை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு கிளியரான ஒரு பிளான் வேணும் இல்லையா? எப்படி அமெரிக்கா திட்டமிடாமல் இப்ப வந்து ஈரான் கிட்ட சிக்கிட்டாங்க, அதே போல நம்ம திட்டமிடாமல் ஒரு பிளான பண்ணிட்டோம்னா எப்படி? ஸோ அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்றாங்க. மேபி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் செப்டம்பர் அக்டோபர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எக்கனாமிக்கல் இம்பாக்ட் குளோபல்ல ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா அது வரைக்கும் தான் டைம்.
அமெரிக்கானால முடியல அப்படின்னா மத்த நாடுகள்லாம் வேற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி நம்மளோட போர்க்கப்பல அலோவ் பண்ணிட்டாங்க ஈரான் அட்டாக் பண்றது இல்ல. ஏன்னா சர்ஃபேஸ் வெசல் வச்சு அடிச்சிடலாங்க. இப்போ 10 சர்ஃபேஸ் வெசல் வச்சதுன்னா நம்ம போர்க்கப்பல் எப்பேற்பட்ட போர்க்கப்பலா இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனை போர்க்கப்பல கொண்டு போய் அங்க நிறுத்திடுவீங்க ஈரான்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல சண்டை புடிச்சு? பண்ண முடியாது. அது அந்த பிராந்தியம். அந்த ரீஜியன்ல அந்த மக்களுக்கான முக்கியத்துவத்த குடுத்து தான் தீரணும். இப்ப நம்ம ரீஜியன்ல கொண்டு வந்து ஈரான் வந்து போர் கப்பல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நான் சொல்ற மாரி கேளுனா அது தப்புதான். யாரா இருந்தாலும் தப்புதான். அது போல அந்தந்த பிராந்தியத்துல அந்தந்த மக்கள மதிச்சு அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே தானே ஏத்துக்கணும். அதத்தான் வந்து பாத்தீங்கன்னா பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நியாயமா என்ன ஏதுங்க தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மாரி அப்படிங்கும்போது, நம்மளோட போர் கப்பல்கள் போய் நம்மளோட கண்டெய்னர பத்திரமா கூட்டிட்டு வரும் இல்லையா? சோ அது போல சொல்ல வரேன். ஏன் சிரிச்சேன் அப்படின்னா, ஒரு பாகிஸ்தானோட போர் கப்பல் நடுவுல வருது. 2 ஆயில் டேங்கர் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு கவர் குடுத்துட்டு வருது. இது நான் ஒரு இதுல பார்த்தேன், ஒரு சேனல்ல பார்த்தேன். ஸோ ஆயில் கண்டெய்னர் ஒரு போர் கப்பலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, புரொடெக்ஷன் குடுக்குது அப்படிங்கிறது போல. சரி ஓகே. ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா, கட்டத்துக்கு மேல இது போல செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஈரான் என்ன சொல்றாங்க? அமெரிக்கா அல்லாத காசு பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி அமெரிக்கா அல்லாத காசுல நாங்க பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல மாறும்போது, இனிஷியல் இம்பாக்ட் ஏற்படும். அது கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டோட கருத்துக்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கலாம். அடுத்த பதிவு உங்க சந்திக்கிறேன். சேஃப். பை.